ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து புளி சாதம் தான் பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். என்கிட்ட நல்லெண்ணெய் காலி ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க, அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் விட்டு செய்யுங்க. அது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் ஆயில் விட்டுக்கலாம். கைப்பிடி பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடுகுலாம் போடலைங்க. ஒரு 4 வந்து வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன், விதையை எடுத்துகிட்டு ரெண்டையும் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஏன் கடுகு கருவேப்பிலை மற்ற ஐட்டம்லாம் ஏன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்ம புளியை ஊற்றி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து எல்லாமே வெந்துடுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊறின பொருள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு கிரிப்ஸியாக வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் வாய்ப்பு கிடைக்காது. அதனால் வந்து நான் தாளிப்பு வந்து மேலே தான் கொடுத்துக்குவேன். சும்மா ஒரு வதக்கிட்டோம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை அதில் விட்டுக்கலாம். நான் புளி நிறுத்திட்டேங்க. ஒரு 2 பேருக்கு மட்டும் தான் கிளற போகிறேன். ஸோ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி திக்காக கரைச்சி இதில் விட்டுருக்கேன். பழைய புளியாக இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நம்ம மேலே ரைஸை பார்த்து போட்டுக்கலாம். இது மட்டும் போதும். இது கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாம். நம்ம வேணும்னா நம்ம வந்து சிறு வெங்காயம் கூட உரிச்சு இதில் போடலாம். நான் இன்றைக்கி போடலை சிறு வெங்காயம். இது அப்படியே சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போடுறோம், நல்லா கொதிக்கிட்டோம். இன்னொன்று வந்து வெல்லம் போடுறாங்க. நம்ம புளி எதுலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் வெல்லம் போட்டோம்னா அந்த புளியோட இருக்கு தன்மை வந்து டேஸ்ட் நல்லா போடுவோம். ஆனால் ஸ்வீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் பயப்படாமல் போடுங்க. இது அப்படியே சிறுக வச்சு இப்போ புளி கெட்டியாகி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, சாரிங்க, ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துக்கலாம். புளி சாதத்தில் போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், ஆயில் வந்து ஒட்டாமல் குழம்பு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆயில் தனியாக நிற்கிறோமா, விட்ட எண்ணெயெல்லாம் வந்து தனியாக வந்து நிற்கிது. இப்போ நம்ம வந்து குழம்பு நிறுத்திடலாம். இதுக்கு மேலே வச்சோம்னா குழம்பு வந்து அப்படியே திரண்டு ஒரு மாதிரி திக்காக வந்து ஒரு இது மாதிரி ஆகி போயிடும். இதுக்கு மேலே திக்காக வச்சுன்னா சாப்பாடு கலர்லாம் நல்லா இருக்காது. நம்ம இதை நிறுத்திக்கலாம். இந்த பக்கம் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கீழே கம்மியாக போட்டுக்கலாம்னா 2 பேர் தான் ரைஸ் நம்ம கலர போகிறோம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் மேலே தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். முக்கியமான பொருள் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தி போடணும். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. நல்ல முருன்னு வறுபட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைஸோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். சரி, இவ்வளோ போடுறோம். பெருங்காய பொடி நம்ம கூடுதலாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வறுப்பு வந்து தாளிப்பு வந்து போதும், நிறுத்திக்கலாம். ரைஸ் நம்ம கலரிக்கலாம். வறுத்து வச்சு வறுகடலை போட்டுக்கலாங்க. கடலக்கொட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால என்ன பேசுறேன்னு தெரிய மாட்டேங்குது. சாரிங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் எல்லாம் தாளிப்பு கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் போட்டுக்கலாங்க. ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சாதம் கலரும் போது நிறைய பேர் கையிலே கலருவாங்க. கையில் கலராமல் நம்ம கரண்டியில் கலர்றதான் பெஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வாசனை வரும். இன்னொன்று, அது கையில் கலரி எப்படி பாக்ஸ்க்கு போட்டு கொடுத்து அனுப்புறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நான் வந்து இது புழுங்கல் அரிசி தான் வடித்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். கலவை சாதம் அப்படின்னாவே வந்து பச்சரிசியில் தான் செய்வாங்க. பட் வந்து
இன்றைக்கி காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சுகர் இருக்குதுன்றதுனாலையும், இன்னொன்று நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து புழுங்கல் அரிசின்றனால நம்ம அந்த பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையுமே வந்து புழுங்கல் அரிசியில் செஞ்சு பழகிட்டோம். இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சாமிக்கு படைக்கிறப்ப மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த இதை மாற்றாமல் இலையில போடுறது படைக்கிறது. இன்னொன்று நம்ம அன்னைக்கெல்லாம் சாப்பிட்ற ரைஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா பச்சரிசியாக தான் இருக்கும். சாமிக்கு படைக்கிற அன்னைக்கு காலையில் நம்ம ஒரு பொழுது விரதம் இருந்து நம்ம படைக்கும்போது அன்றைக்கி நம்ம வந்து புழுங்கல் அரிசி சாப்பிடக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே, அதாவது இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம் கூட அன்றைக்கெலாம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அன்றைக்கி மதியானம் இலையில போடுறதும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதும் பச்சரிசியில் செய்த சாப்பாடு தான் இருக்கும். அன்றைக்கி நைட்டும் புழுங்கல் அரிசியில் செஞ்ச எதுவுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி டிஷ் எல்லாம் மாற்றி தான் செய்வோம். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு புளி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஊற்றி போட்டு கலரிக்கலாம். அவ்வளோதாங்க, புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பவுமே கலவை சாதம்ன்றனால நம்ம செஞ்சு முடிச்சு இந்த மாதிரி அமைத்து வச்சு ஒரு 1/2 hour மூடி வச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கலர் ஏன் இப்படி இருக்குன்னா, பழைய புளி மட்டும்தான் நாங்கள் போட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப கருப்பாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லா கொடுக்குன்றனால பழைய புளி தான் போட்டோம். அதனால் உங்களுக்கு கலர் வந்து ஒரு மாதிரி கருப்பாக தெரியும். இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகிலா விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.